சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் முத்து சொல்வாங்க இந்த மனோஜ் இந்த வேலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனா சொல்வாங்க இந்த காலத்தில் தான் இதையுமே நம்ப முடியாது, உங்கள் அண்ணன் முழிக்கிற மொழியே சரியில்லை, அதே மாதிரி ரோஹிணி இந்த விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே விஷயத்தை தான் நம்ம ரவியும் ஸ்ருதியுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மனோஜ் அப்படி பண்ண வந்தான், இப்போ தான் டிஎன்ஏ டெஸ்ட்னு இருக்க அதில் எடுத்து பார்த்துடலாம், ரோஹிணி இதை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதியுமே சொல்வாங்க. நம்ம விஜயா வக்கீலை பார்க்க போயிருப்பாங்க. இந்த குழந்தைக்கு அப்பா மனோஜாக தான் இருப்பார், ஏன்னா அவர் முழிக்க மொழியே சரியில்லை, இவர் கோர்ட்டில் அந்த குழந்தைக்கு எனக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி சொன்னாருன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, அதில் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு இவர் உள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தானே இதை பார்க்க முடியும் வக்கீல் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் அந்த காலம், இப்போ வயிற்றில் இருக்கும்போதே பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம மீனா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ரேகாவை பார்ப்பாங்க. நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே போகும்போது சிந்தாமணி பார்த்துருவாங்க. உன்னை நான் எப்படிலாம் வளர்த்தேன், நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, நீ எத்தனை காரில் போவ, ஆனால் இப்போ நீ நடந்து போயிட்டுருக்க, நீ எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, நீ சந்தோஷமாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கஷ்டத்துக்காக தான் நான் உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தேன், நீ இப்படி பண்ணுறியே, போயும் நீ நடந்து போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் சத்யா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.